அடுத்தது அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் பார்ட் 2 டயோட் டாப்பிக்கில் ஃபோர்த்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மாடல், அதாவது ஃபோர்த்து கொஸ்டின் ஃபார்முலா தேர்ட் மாடல் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மாடல். டயோடோட மாடல் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மாடல். ஸோ இந்த மாடலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டயோடுக்கு பதிலாக சர்க்யூட்டில் எலக்ட்ரிக்கலாக டயோடு எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம்னா, கட்டிங் வோல்டேஜ், இந்த டயோடு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி காமா கட்டிங் வோல்டேஜ். இது எவ்வளவு 0.7 ஃபார் சிலிக்கான் டயோடு அண்ட் 0.3 ஃபார் ஜெர்மானியம் டயோடு. ஸோ டயோடுக்கு பதிலாக கட்டிங் வோல்டேஜ், அதாவது எப்படி இருக்கும் நமக்கு விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா டயோடோடது விடி ஐடி. ஸோ இங்கே நம்ம ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் ஃபார் சிலிக்கான் டயோடுன்னு கன்சிடர் பண்ணிட்டோன்னா, இந்த வோல்டேஜ் 0.7 ரீச் ஆனதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். வோல்டேஜ் இங்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பட் இந்த இதுக்கு ஸோ டயோடுக்கு அக்கராஸ் இதுதான் டயோடு டெர்மினல், ஏபிங்கிற டெர்மினல் டயோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏக்கும் பிக்கும் அக்கராஸாக உள்ள வோல்டேஜ் டயோடு வோல்டேஜ் என்னவாக இருக்கும், அது 0.7லே இருக்கும். டயோடுக்கு அக்கராஸாக வோல்டேஜ் கட்டிங் வோல்டேஜாக இருக்கும். அப்புறம் இந்த வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா கரண்ட் என்ன ஆகும், ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். ஆனால் வோல்டேஜ் வந்து டயோடுக்கு கிராஸாக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மாடல். ஸோ இப்போ நம்ம வோல்டேஜ் வந்து இன்புட் வோல்டேஜ் 0.1 2 3 4 5 6 7 7 ஆகிட்டுனா அதுக்கப்புறம் கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். 7 தாண்டினதுக்கப்புறமா நமக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ளைட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த டயோடு, அதாவது ஏபி டெர்மினலுக்கு கிராஸாக அந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா வி காமாவாக இருக்கும். கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் மாடல். அடுத்த மாடல் ஐடியல் டயோட் மாடல். அடுத்தது 5th கொஸ்டின் ஐடியல் டயோட் மாடல். ஐடியல் டயோட் மாடல். ஸோ இங்கே டயோடு இஸ் ரீப்ளேஸ்ட் பை டயோடு எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஆன் கண்டிஷனில், இது ஆஃப் கண்டிஷனில் ஓப்பன், ஆன் கண்டிஷனில் இது வந்து ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். இதான் 2 டெர்மினல், அது வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாடல் பார்த்தோம், எக்ஸ்பொனன்ஷியல் மாடல், அதான் ஆக்சுவல் மாடல். அப்புறம் லீனியர் மாடல் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேஸில் கட்டிங் வோல்டேஜும் டயோட் ரெசிஸ்டன்ஸும் கன்சிடர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேஸில் கட்டிங் வோல்டேஜும் டயோட் ரெசிஸ்டன்ஸும் கன்சிடர் பண்ணோம். செகண்ட் கேஸில் அதாவது கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸில் இதை மட்டும் கன்சிடர் பண்ணோம், RF = 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணோம். தேர்ட் கேஸில் நம்ம எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட், டயோடு ஆன் ஆகும்போது ஷார்ட், ஆஃப் ஆகும்போது ஓப்பன். இதுதான் வந்து ஐடியல் மாடல், ஐடியல் சுவிட்ச். ஓகே, ஸோ டயோடு வந்து ஆன் ஆகிட்டுனா அது ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வோல்டேஜும் கரண்ட் எப்படி இருக்கும், அதேமாதிரி இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வி காமா = 0, கட்டிங் வோல்டேஜ் = 0. ஐடியல் கேஸில் என்ன அப்படின்னா, வோல்டேஜ் அப்ளை பண்ண உடனே கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங், வோல்டேஜ் 0. ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் ஆன உடனே கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். ஸோ கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். அப்போ நமக்கு டயோடு வோல்டேஜ் எப்படி இருக்கும், இங்கே நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ண உடனே ஃபார்வர்டு வோல்டேஜ், அதாவது ப்ளஸ் மைனஸ், ஃபார்வர்டு வோல்டேஜ் அப்ளை பண்ண உடனே டயோடு ஷார்ட் ஆயிரும். ஸோ டயோக்கு அக்ராஸாக வோல்டேஜ், ஷார்ட்டுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் எவ்வளோவா இருக்கும், இதான் விடி = 0. டயோக்கு அக்ராஸாக வோல்டேஜ் 0வாக இருக்கும், பட் கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். ஸோ நமக்கு கர்வ் என்ன வரும், இன்னொரு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இதான் நம்மளோட கர்வ், வோல்டேஜ் 0வாக இருக்கும்போது கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங். டயோடுக்கு கிராஸாக உள்ள வோல்டேஜ் 0லே இருக்கும் ஐடியல் சுவிட்சில். கரண்ட் மட்டும் அப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் அண்ட் ரீச்சஸ் 0. இங்கே வந்து கட்டிங் வோல்டேஜ் = 0, அதாவது ஜஸ்ட் அப்ளை பண்ண உடனே ஃபார்வர்ட் பயாஸில் வோல்டேஜ் அப்ளை பண்ண உடனே நமக்கு வந்து இது ஷார்ட் ஆயிரும். ஷார்ட் ஆனால் வோல்டேஜ் 0 ஆயிரும், பட் கரண்ட் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங், அது ஷார்ட் சர்க்யூட்டாக ஆக்ட் பண்ணும். இதான் வந்து 5th மாடல், அது ஐடியல் டயோட் மாடல். அடுத்தது டயோடோட கெப்பாசிட்டன்ஸ். நமக்கு 2 கெப்பாசிட்டன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் டயோட கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் டயோடோட கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ உள்ள கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஃப்யூஷன் ஆர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன்ஸ். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் ஆர்
storage capacitance. CD. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎன் ஜங்ஷனில் இது பி இது என் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் பி இஸ் அப்ளைட் வித் பி. ஸோ இங்கே என்ன ஆகும் ஆக்சுவலாக நமக்கு இங்கே ஒரு இதான் ஸ்டோர்டு சார்ஜஸ் வரும். இங்கேருந்து ப்ளஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகி இந்த டிப்ளீஷன் லேயரை அந்த தின் லேயரை கிராஸ் பண்ணி இங்கே வரும். அதேமாதிரி இங்கேருந்து என் டிஃப்யூஸ் ஆகி இங்கே வரும். ஸோ இங்கே நமக்கு ஸ்டோரேஜ் சார்ஜ், அதனால் நமக்கு இதில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து சிடி டிஃப்யூஷன் ஆர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டன். டிஃப்யூஸ் ஆகிறனால வர்ற கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜஸ் இங்கேருந்து ப்ளஸ் வந்து இங்கே டிஃப்யூஸ் ஆகிருக்கும். அதேமாதிரி இங்கேருந்து மைனஸ்லாம் வந்து இங்கே டிஃப்யூஸ் ஆகிருக்கும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ் இதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈட்டா ஐ டிவைடட் பை டோ ஐ டிவைடட் பை ஈட்டா விடி. இல்லைனா சிம்பிளாக நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா டிக்யூ பை டிவி. இந்த கியூக்கு பதிலாக தான் டோ ஐ, இங்கே வந்து வி. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோ அப்படிங்கிறது வந்து மீன் லைஃப் டைம் ஃபார் ஹோல்ஸ். இது வந்து மீன் லைஃப் டைம் ஃபார் ஹோல்ஸ். ஸோ இந்த டவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீன் ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ். இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் சிடி. சிடிங்கிறது வந்து ரிவர்ஸ் பயாஸில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ். இது வந்து டிஃப்யூஷன் கெப்பாசிட்டன்ஸ், இதை வந்து டிரான்சிஷன் கெப்பாசிட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் பயாஸ் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் அதை கம்பேர் பண்ணும்போது திஸ் வில் பி வெரி ஹை. சிடி வந்து ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கும். ஏன் ஹை வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் டிப்ளீஷன் லேயரோட வந்து வேனிஷ் ஆகிரும், விட்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிவர்ஸ் பயாஸில் டிப்ளீஷன் லேயரோட விட்த் வந்து நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா நம்ம கெப்பாசிட்டன்ஸஸ் பார்த்துருப்போம். தட் இஸ் எப்சிலான் டி பை ஏ. இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு ரெண்டு பிளேட் உள்ள கெப்பாசிட்டன்ஸ்க்கு இந்த ஏங்கிறது வந்து எப்சிலான் ஏ பை டி வரும். டிங்கிறது வந்து வித்து. இதான் வந்து அந்த வித்து இல்லைன்னா ரெண்டு பிளேட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். இங்கே வந்து ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இந்த டி வந்து ஹையாக இருக்கும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வெரி வெரி லெஸ். பட் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் நமக்கு வந்து தின்னாக தான் இருக்கும். அந்த பிக்கும் எண்ணுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு தின், அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோர் சார்ஜஸ் அது வந்து டிஃப்யூஸ் ஆகி அதனால் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ஆக்சுவலாக நமக்கு வேனிஷ் ஆகும் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து வெரி ஹை வேல்யூ கம்பேரிங் வித் த ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன். அதை வந்து சிடி அல்லது டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதோட ஃபார்முலா பார்க்கலாம். அடுத்தது சிடி. இது வந்து ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ். ரிவர்ஸ் பயாஸ்ட் கண்டிஷனில் உள்ளது. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன நேம்லாம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஆர் capacitance or space charge capacitance or barrier capacitance or depletion layer capacitance. இதுக்கு இத்தனை நேம் இருக்கு. depletion layer capacitance. ஸோ ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் லேயரோட விட்த் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இது பேரியர் நம்ம சொல்லுவோம். அதை பேரியர் ஆர் டிப்ளீஷன் லேயர் கெப்பாசிட்டன்ஸ் ஆர் டிரான்சிஷன் ஆர் ஸ்பேஸ் சார்ஜ் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வேரிட் வித் அப்ளைட் வோல்டேஜ். ரிவர்ஸ் வோல்டேஜ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த டிப்ளீஷனோட வித் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும் ரிவர்ஸ் வோல்டேஜ் ஜாஸ்தியான. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ஈக்குவல் டு எப்சிலான் ஆஸ் யூஷுவல் காமனாக உள்ள ஃபார்முலா வித் இல்லைனா டிக்யூ பை டிவி. நமக்கு தெரியும் டிக்யூ பை டிக்யூ பை வி ஈக்குவல் டு சி. ஸோ இந்த இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த டிப்ளீஷன் லேயர். இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வித் ஆஃப் டிப்ளீஷன் லேயர். அதேமாதிரி இந்த எப்சிலான் பார்த்தீங்கன்னா permittivity of semiconductor. ஸோ
ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் தேன் சிடி. ஸோ சிடி வந்து வெரி லெஸ் தேன் சி. ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் டிப்ளீஷன் ஏரியா வித்து வேறு கம்மியாக இருக்கும், ஆல்மோஸ்ட் வேனிஷஸ். ஸோ அதோட வந்து கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஹையாக இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷனில் இந்த வித் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் நமக்கு டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் வந்து வெரி வெரி லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிரான்சிஷன் கெப்பாசிட்டன் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ரிவர்ஸ் பயாஸ் கெப்பாசிட்டன்ஸ் டிரான்சிஷன் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா பிக்கோ பேரட்ல இருக்கும். பிக்கோ பேரட்னா நமக்கு 10⁻⁻². ஸோ செவரல் பிக்கோ பேரட்ல இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபார்வர்ட் பயாஸில் உள்ள சிடி வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.02 மைக்ரோ ஃபேரட் இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த சிடியோட வேல்யூ இந்த ரேஞ்சில் இருக்கும். அண்ட் சிடி ரிவர்ஸ் பயாஸில் பிக்கோ ஃபேரட் 10⁻⁻12. ஸோ சிடி இஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் சிடி. அதாவது ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷனில் உள்ள கெப்பாசிட்டன்ஸ் வெரி மச் கிரேட்டர் தேன் சிடி. இந்த கெப்பாசிட்டன் எஃபெக்ட் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் பேரல் வித் அ டயோட். அது மாதிரி தான் இந்த எஃபெக்டை நம்ம கன்சிடர் பண்ணி ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணும்போதோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போதோ என்ன சொல்லணும் அப்படின்னா the capacitor is connected in parallel with the diodes அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம்.